அத்தியாயம் 59 பிரபுக்கள் மாநாடு பகுதி. ஊருக்கு வந்த மறுநாளே அகிலன் ஒரு அழைப்பைப் பெற்றார். ஒரு பிரபுக்களின் கூட்டமா? அழைப்பிதழை படித்த பிறகு ஐஸ்ராக் நகரில் கூடியிருந்த பிரபுக்கள் உண்மையில் சில நடவடிக்கைகளுக்குத் தயாராகி வருவதை அகிலன் உடனடியாக உணர்ந்தான். அந்த அழைப்பின் பின்னணியில் மறைந்திருக்கும் தாக்கங்களை நளினி புரிந்து கொள்ளவில்லை. மேலும் தனது சகோதரனுக்காக மட்டுமே மகிழ்ச்சியை உணர்ந்தாள். அவளுடைய பார்வையில் அவளுடைய சகோதரர் டியூக்கிடமிருந்து ஒரு பரோனாக அவருக்கு வழங்கப்பட்ட விருதை முறையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் ஏற்கனவே வடக்கு பிரதேசத்தில் உள்ள முக்கிய பிரபுக்களின் ஒப்புதலைப் பெற்றிருந்தார். உனக்கு ஒரு பரோனின் சடங்கு உடை தேவை என்று நளினி திடீரென்று தீவிரமாக அறிவித்தாள். பின்னர், உனக்காக இப்போது ஒன்றை தனிப்பயனாக்கி வாங்கப் போகிறேன் என்று கூறி அவள் அவசரமாக வெளியேறினாள். கொஞ்சம் பொறுங்கள், நான் உன்னுடன் போக வேண்டாமா? ஷாலினி திரும்பிப் பார்த்து, முட்டாள் தம்பி, உன் அளவீடுகள் எனக்கு ஏற்கனவே தெரியாதா என்று அன்பாகச் சிரித்தாள். பின்வாங்கிக் கொண்டிருக்கும் தனது சகோதரியின் உருவத்தை அகிலன் வெறுமையாக பார்த்தான். கடந்த காலத்தின் இனிமையான நினைவுகள் அவன் மனதில் மிதப்பதைத் தவிர்க்க முடியவில்லை. அந்த மகிழ்ச்சியான நாட்கள் அகிலனுக்கு தன் சகோதரியுடன் கொண்டிருந்த நெருங்கிய பிணைப்பை தொடர்ந்து நினைவூட்டின. அவன் நினைவில் வைத்திருக்கும் சகோதரி உண்மையிலேயே அவனுக்கு எதிராக ஒரு பரோனின் பதவிக்காக சதி செய்வாரா? அகிலன் திடீரென்று நிச்சயமற்றவராக உணர்ந்தார். மேலும் அது உண்மையில் அவள்தான் என்றால் இப்போது அவளால் அவனை இவ்வளவு அமைதியாகவும் இயல்பாகவும் எதிர்கொள்ள முடியுமா? தனது சகோதரி இவ்வளவு சூழ்ச்சித் திட்டம் கொண்டவர் என்பதை அகிலன் நம்பவில்லை. குறைந்தபட்சம் அவன் நினைவில் வைத்திருந்த சகோதரி அப்படியில்லை. ஒருவேளை முழு கொலைத் திட்டமும் ஆரம்பத்தில் இருந்தே கவுண்டுமானால் திட்டமிடப்பட்டிருக்கலாம், அவனது சட்டவிரோத மகனுக்கு ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கும் நோக்கத்துடன். மேலும் அவனது சகோதரி முழு நேரமும் இருளில் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இது ஒரு சாத்தியம் மட்டுமே. அகிலன் பெருமூச்சு விட்டார். தனது தேவையற்ற யூகங்களை நிறுத்தினார். சிறுவயதிலிருந்தே தன்னை பராமரித்த சகோதரி தனக்கு எதிரியாக மாறுவதை அவன் விரும்பவில்லை என்றாலும் முழு உண்மையும் வெளிவருவதற்கு முன்பு அவனால் நளினியை முழுமையாக நம்ப முடியவில்லை. 2 நாட்கள் விரைவாக கடந்துவிட்டன. பிரபுக்களின் சந்திப்புக்கான நேரம் வந்தது. தனது சகோதரியின் சற்றே எரிச்சலூட்டும் நினைவூட்டல்களின் கீழ் அகிலன் விடுதியை விட்டு வெளியேறி சுடோர் குடும்பத்தின் கோட்டையை அடைந்தான். கடைசியாக அவனை வெளியே தூக்கி எறிய முயன்ற பட்லரை அவன் மீண்டும் பார்த்தான். இந்த முறை அந்த நபர் அகிலனை புன்னகையுடன் வரவேற்றார். இருப்பினும் அந்த புன்னகையின் பின்னால் இருந்த நேர்மையை அகிலனால் உணர முடியவில்லை. மாநாட்டு மண்டபத்திற்குள் நுழைந்ததும் ஒரு உதவியாளரால் அகிலன் ஒரு தெளிவற்ற மூலைக்கு வழிநடத்தப்பட்டார். இதில் எந்தத் தவறும் இல்லை. கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் உண்மையான பட்டங்களை வைத்திருந்த உண்மையான பிரபுக்கள். அகிலன் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தனது பரோனின் பதவியைப் பெறாததால் அவன் இயல்பாகவே ஒரு மூலையில் இருப்பதைக் கண்டான். அவன் ஆன்லர் குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்றால் அவனது நைட் அந்தஸ்து கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். லார்ட்ஸ் ஒருவர் பின் ஒருவராக உள்ளே நுழைந்தனர். அகிலன் போலவே ஒவ்வொருவரும் உதவியாளர்களால் அவரவர் இருக்கைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்தச் சந்திப்பு மிகவும் சம்பிரதாயமாக இருந்தது. எனவே அனைவரின் இருக்கையும் அவர்களின் அந்தஸ்து மற்றும் அந்தஸ்துக்கு ஏற்ப ஏற்பாடு செய்யப்பட்டது. எந்த குழப்பமும் பொறுத்துக் கொள்ளப்படவில்லை. கூட்ட அறையில் சூழ்நிலை மோசமாக இருந்தது. யாரும் பேசவில்லை. கூட்டம் தொடங்கும் நேரம் நெருங்கியதும் முன் வரிசையில் இருந்த ஒருவரைத் தவிர பெரும்பாலான இருக்கைகள் நிரம்பிவிட்டன. கடைசி இருக்கை யாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அகிலன் யூகிக்க முயன்றபோது நுழைவாயிலில் ஒரு பழக்கமான உருவம் தோன்றியது. ஏர்ல் டாசன். ஒரு உதவியாளரின் வழிகாட்டுதலின் கீழ் குள்ள ஏர்ல் கடைசியாக கிடைத்த இருக்கைக்கு நடந்து சென்றார். எல்லோரும் ஆஜராகியிருந்தார்கள். முன் வரிசையில் 4 ஏர்ல்கள் அமர்ந்திருந்தனர். சுசானுக்கு விசுவாசமாக இருந்த ஏர்ல் டாசனை தவிர மற்ற மூவரும் டியூக் செயின்ட் ஹில்டேவின் குடிமக்கள். இவர்கள்தான் கூட்டத்தில் மிக உயர்ந்த பதவிகளில் இருந்தவர்கள். இருப்பினும் தற்போது ஐஸ்ராக் நகரத்தில் உள்ள 2 மார்கியூஸ்களில் இருவருமே அங்கு இல்லை. ஏர்ல் டாசன் அஜயன் சூசனும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்றாலும் அஜயனை பற்றி என்ன? இந்த சந்திப்பின் நோக்கத்தை அகிலன் யூகித்ததாகத் தோன்றியது. ஆமா, கவுண்ட் உமான் தொண்டையைச் செருமிக்கொண்டு, சரி, இப்போது எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள், ஆரம்பிக்கலாம் என்று அறிவித்தார். பின்னர் அவர் சுற்றிப் பார்த்தார். மற்ற 3 ஏர்ல்களிடமிருந்தும் உடன்பாட்டைக் கண்ட கவுண்டுமான்
ஒரு காகிதத் துண்டை எடுத்து கூறினார். இன்றைய கூட்டம் முக்கியமாக அஜயனின் விஷயத்தைப் பற்றி விவாதிப்பதற்காக. அகிலன் அமைதியாக தனது யூகங்களை உறுதிப்படுத்தினான். கடந்த கால இழப்புகளுக்கு பழிவாங்கும் விதமாக டார்க் குதிரைப்படை படையெடுக்கும் பூதப்படையை அழித்த போதிலும் அஜயனை அவ்வளவு எளிதில் விட்டுவிட வடக்கு பிரதேசத்தின் பிரபுக்கள் தயாராக இல்லை என்று தோன்றியது. அல்லது ஒருவேளை இந்த பிரபுக்கள் இன்னும் டியூக் செயின்ட் ஹில்ட்டை விடுவிக்க தயாராக இல்லை. அவர்களுக்கு ஒரு விளக்கம் தேவைப்பட்டது. போர்க்களத்தில் 2 லட்சம் வட பிராந்திய வீரர்கள் இறந்தனர். 10க்கும் மேற்பட்ட நகரங்கள் கொடூரமாக சூறையாடப்பட்டன. இவ்வளவு மோசமான தோல்விக்கு யாராவது பொறுப்பேற்க வேண்டும். அஜயனின் குற்றங்களை பட்டியலிட்டு முடித்த கவுண்டுமான் பின்னர் தனது கையில் இருந்த காகிதத்தோலைக் காட்டி கூறினார். எனவே சுசானின் உயிலின்படி நான் இந்த மனுவை வரைந்துள்ளேன். டியூக் செயின்ட் ஹில்ட்டிடம் சுசானின் பிரபுத்துவத்தை உடனடியாக பறிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த முடிவை ஒப்புக்கொள்ளும் பிரபுக்களே, தயவு செய்து உங்கள் பெயர்களில் கையெழுத்திடுங்கள். முடித்ததும் கவுண்டுமான் தனது ஈர்க்கக்கூடிய பெயரில் முதலில் கையெழுத்திட்டார். பின்னர் அந்த காகிதத்தோலை அவருக்கு அடுத்ததாக ஏரில் டாசனிடம் கொடுத்தார். ஏரில் டாசன் லேசாக சிரித்தார். எந்த தயக்கமும் இல்லாமல் அவரும் தனது பெயரில் கையெழுத்திட்டார். ஏரில் டாசன் தனது பெயரில் கையெழுத்திட்டதைக் கண்ட பிறகு பல பிரபுக்கள் அமைதியாக நிம்மதி பெருமூச்சு விட்டதையும் அவர்களின் கண்கள் உறுதியானதையும் அகிலன் கவனித்தான். வெளிப்படையாக இருண்ட குதிரைப்படை சேர்க்கப்பட்டது அவர்களின் தைரியத்தை பெரிதும் அதிகரித்தது. சுசான் அவர்கள் பக்கம் நின்றவரை வடக்கு பிரதேசத்தின் எஜமானரை மாற்றுவது என்பது முடியாத காரியமல்ல. 3வது எண்ணிக்கையாளரும் அவரது பெயரில் கையெழுத்திட்டார். மேலும் காகிதத்தோல் 4வது எண்ணிக்கையாளருக்கு அனுப்பப்பட்டது. இந்த வெள்ளை முடிகொண்ட வயதான கவுண்டர் மெதுவாக காகிதத்தோலை அவன் கண்களுக்குக் கொண்டு வந்து அதை நீண்ட நேரம் படித்தார். ஒவ்வொரு வார்த்தையையும் சொற்றொடரையும் உன்னிப்பாகக் கருத்தில் கொள்வது போல. முதலில் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வயதானவர்களின் பார்வையும் விழிப்புணர்வும் அவ்வளவு நன்றாக இல்லை. அது புரிந்து கொள்ளத்தக்கது. ஆனால் 10 நிமிடங்களுக்குப் பிறகும் பழைய எண்ணிக்கை இன்னும் படித்து முடிக்கவில்லை. எல்லோரும் பொறுமையிழந்து வருவது தெளிவாகத் தெரிந்தது. பலர் தங்களுக்குள் கிசுகிசுக்கத் தொடங்கினர். கவுண்ட் மோரிசன், நீ படித்து முடித்துவிட்டாயா? கவுண்ட் உமான் அவரை தூண்டாமல் இருக்க முடியவில்லை. ஓ ஓ ஒரு கணம். கவுண்ட் மோரிசன் சாதாரணமாக பதிலளித்தார். தொடர்ந்து தனியாக படித்தார். இன்னொரு 10 நிமிடங்களுக்குப் பிறகு அவர் இறுதியாக காகிதத்தோலை கீழே வைத்தார். நீ முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் உள்ளதா? ஆம். மண்டபத்தில் இருந்த சூழ்நிலை உடனடியாக பதட்டமாக மாறியது. தயவு செய்து பேசுங்கள். கவுண்ட் உமானின் முகம் சற்று வாடியது. ஆனால் அவர் இன்னும் தனது சமநிலையை தக்க வைத்துக் கொண்டார். கவுண்ட் மோரிசன் சிரித்துக்கொண்டே கேட்டார். இந்த மனுவில் நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? நீ என்ன பார்த்தாய்? நான் 2 வார்த்தைகளை மட்டுமே பார்த்தேன். கவுண்ட் மோரிசனின் பார்வை திடீரென்று கூர்மையாக மாறியது. அவரது முந்தைய நடத்தையின் பலவீனம் முற்றிலும் இல்லாமல் போனது. துரோகம். பழைய ஆனால் எதிரொலிக்கும் குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. அனைவரின் முகபாவங்களும் ஓரளவு இயற்கைக்கு மாறானதாக மாறியது. குறிப்பாக தங்கள் பெயர்களில் கையெழுத்திட்ட மற்ற 3 எண்ணிக்கையினர். சிறிது நேரத்திற்குப் பிறகு கவுண்ட் உமான் சாதாரணமாக கூறினார். கவுண்ட் மோரிசன் எங்கள் முடிவை ஏற்காததால் அவர் கையெழுத்திடுவதை தவிர்க்கலாம். கவுண்ட் மோரிசன் சீறிப்பாய்ந்து தன் பக்கத்தில் இருந்த ஒரு உதவியாளரிடம் காகிதத்தாளை தூக்கி எறிந்துவிட்டு, நான் இப்போது கிளம்பலாமா? இங்குள்ள காற்று என்னை நோய்வாய்ப்படுத்துகிறது என்று அவமானத்துடன் கூறினார். நிச்சயமாக உன்னால் முடியும். கவுண்ட் உமான், நெய்ட் ருத்ரன், கவுண்ட் மோரிசனை வெளியே அழைத்துச் செல்லுங்கள் என்று செய்கை செய்தார். நானே நடக்க முடியும். கவுண்ட் மோரிசன் தனக்கு உதவ முன்வந்த ருத்ரனை புறக்கணித்துவிட்டு நேராக வெளியேறும் இடத்தை நோக்கிச் சென்றார். இருப்பினும் கவுண்ட் மோரிசன் கதவை அடைவதற்குள் ஒரு கூர்மையான வாள் அவரை பின்னால் இருந்து குத்தியது. கவுண்ட் மோரிசன் திரும்பி கத்திக்கொண்டே, டோட் கோழை, உன் அப்பா உனக்குக் கற்றுக் கொடுக்கவில்லையா? ஒரு நெய்ட்டியை திருட்டுத்தனமாகத் தாக்கக்கூடாது என்று திட்டினார். நெய்ட் ருத்ரன் இன்னொரு வாளை குத்தினான். இந்த முறை அவன் முன்னால் இருந்து குத்தினான். கவுண்ட் மோரிசன் ருத்ரனின் முகத்தில் ஒரு வாய் புதிய இரத்தத்தை துப்பி சபித்தார். சுடோர் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு பயங்கரமான மரணம் காட்டினர்.